ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வீடுகள்லையும் ஆலயங்கள்லையும் எல்லா இடங்களையுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. அதாவது நம்மளுடைய பிம்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியை நம்ம வீட்டில் மாட்டியிருக்கிறோம், இல்லை தொழில் இடங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் மாட்டியிருக்கிறோம்னா அதை சரியான முறையில் மாட்டியிருக்கிறோமா, சில தவறுகளையும் நம்ம செய்யக்கூடாது. முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அதுலேயுமே ஒரு மங்களகரமான பொருளை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம அழகுக்கு அதை பயன்படுத்தினாலும் அது ஒரு மங்களமான பொருள் தான். அதனால் கண்ணாடியை நம்ம ஒரு திசையில் குறிப்பிட்டு நல்லா மாட்டி வைக்கணும். அதுபோல் எப்போயுமே அதை கீழே விழுத மாதிரி மாட்டி வைக்கக்கூடாது. கண்ணாடி மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது. எனவே தான் கோவில் விசேஷங்கள், வீட்டு விசேஷங்களில் பங்கேற்க வருபவர்களுக்கு கண்ணாடியை பரிசாக தருவார்கள். நம்முடைய வீட்டில் உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடியை நாம் எந்த திசையில் மாட்டி வைத்திருக்கிறோம், எப்படி பராமரிக்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும், பொருளாதார நிலையும் உயருமாம். மங்களகரமான பொருட்களில் இந்த கண்ணாடியும் ஒன்றாக இருப்பதனால இதை நம்ம எந்த திசையில் மாட்டணும் அப்படிங்கிறத ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் கண்ணாடியுடைய பெனிஃபிட்ஸையும் அதை எவ்வாறு பயன்படுத்தணும், பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீரில் முகம் பார்த்து அழகுபடுத்தி கொண்டவர்கள் கண்ணாடியை பார்க்க தொடங்கினர். கண்ணாடி அழகினை மட்டும் காட்டும் ஒரு பொருளாக நம்ம பார்க்கக்கூடாது. அது ஜோதிட சாஸ்திரத்துப்படியும் ஆன்மீக சாஸ்திரத்துப்படி பார்த்திங்கன்னா அது சுக்கிரன் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது. இன்றைக்கு விதவிதமான கண்ணாடிகள் வந்துவிட்டன. கண்ணாடி நமது பிம்பத்தை எதிரொலிக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே நமக்கு காட்டுவது தான் இந்த கண்ணாடி. அப்பேற்பட்ட கண்ணாடியை நம்ம வாங்கிறதையுமே ஒரு குறிப்பிட்ட நேரம், காலம் அதெல்லாம் இருந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்முடைய வீட்டிற்கு கண்ணாடி வாங்கும் பொழுது சூரியன் இருக்கும் பகல் நேரத்தில் தான் வாங்க வேண்டும். சூரியன் மறைந்த பிறகு ஒருபோதும் கண்ணாடி வாங்கக்கூடாது. கண்ணாடியின் பிரேம் பொதுவாக இளநிற வண்ணங்களில் இருப்பது சிறப்பானது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சந்தன நிறம், வெண்மை, இளம் சிவப்பு, இளம் பச்சை போன்ற இவ்வாறான கலர்களில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரேம்களில் வாங்குவது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இந்த விஷயத்தில் உள்ள இதற்கு பின்னாடி உள்ள முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா பகலில் வாங்க சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கும். இரவு நேரங்களில் நிறைய விஷயங்களை தவிர்த்து விட சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக. அதனால் கண்ணாடி வாங்குவதற்கு நீங்கள் போனாலுமே பகல் நேரத்தில் சூரிய உதயத்திற்கு அப்புறம் நம்ம போவது சிறப்பாக இருக்கும். கண்ணாடியை நாம் அடிக்கடி சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும். ஒருபோதும் கவனக்குறைவாக கையாண்டு அதை உடைத்து விடக்கூடாது. வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி உடைவது ஒருபோதும் நல்லது கிடையாது. ஏதோ ஒரு தவறு நடக்கப் போவதை உணர்த்தும் அறிகுறியாகவும் வாஸ்து சாஸ்திரப்படி கண்ணாடியை சரியான திசையில் மாட்ட வேண்டும் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கண்ணாடி அப்படிங்கிறது உடைந்துட்டாலே அது நமக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த சிறு சிறு துகள்கள் கூட அடியில் தரையில் விழுந்துருச்சுனா கூட அதை நம்ம பார்த்து எடுக்கணும். அது நம்ம பாதங்களுக்கும், அதாவது சிறு குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவர்கள் தெரியாதனமாக போய் மிதிச்சிருவாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் கூட ஏற்படும். அதனால் கண்ணாடி சார்ந்த பொருட்களை கூட நம்ம கவனமாக பராமரிக்கணும். முகம் பார்க்கும் கண்ணாடி உடைய விடாமல் பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. அது ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்மளுடைய வீடுகள்லையுமே அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம் வீட்டில் இருக்கும் கண்ணாடியை சரியான இடத்தில் சரியான திசையில் பார்த்தவாறு வைக்க வேண்டும். கண்ணாடியானது நல்ல சக்தியை வரவேற்கும். வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும். அதேபோல் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்காத வகையில் கண்ணாடியை சரியான திசையில் மாட்டி வைப்பது அவசியம். செல்வ வளம் பெருகவும் வீட்டில் சண்டை சச்சரவுகளின்றி தவிர்க்கவும் கண்ணாடியை சரியான திசையிலும் சரியான இடத்திலும் மாட்டி வைக்க வேண்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு மேற்கு திசை அல்லது தெற்கு திசையை பார்த்து நமது முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்டி வைக்கலாம். டைனிங் டேபிள் அருகில் பின்னாடி உணவுகளை பிரதிபலிக்கும் வகையில் கண்ணாடியை நம்ம மாட்டி வைக்கலாம். வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து திசையில் கண்ணாடியை வைக்கக்கூடாது. அது நேர்மறை ஆற்றலை வெளியேற்றி மாறாக நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்திவிடும். இது வீட்டு சூழ்நிலையை கெடுத்துவிடும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுகளில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுமாம். குளியலறையில் கண்ணாடியை மாட்டி வைத்திருப்பார்கள். அப்படி மாட்ட விரும்பினால் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து மாட்டி வைப்பது சிறப்பு. முகம் பார்க்கும் கண்ணாடியானது சுக்கிரன் மகாலட்சுமிக்கு இணையானது. எனவே நம்முடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி அல்லது நகை வைக்கும் பெட்டி கண்ணாடியுடன் அமைந்திருப்பது யோகம் தரும் என்பார்கள்.
கண்ணாடியில் நீங்கள் வைத்திருக்கும் பணம் அல்லது நகை தெரிய வேண்டும். ஒவ்வொரு முறை மூடி திறக்கும் போதும் கண்ணாடியில் நீங்கள் வைத்திருக்கும் பண நகை போன்றவற்றை பார்ப்பதால் அவைகள் இரட்டிப்பாகும் என்பது நம்பிக்கையாக கருதப்படுகிறது. அதேபோல் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், கண்ணாடி நம்முடைய பின்பத்தை காட்டக்கூடியது. படுக்கையில் பீரோவில் கண்ணாடியை வைப்பது சரியானதல்ல என்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. படுக்கையறையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்தால் அதனை பார்க்கும் நேரம் தவிர பிற நேரங்களில் திரை போட்டு மறைத்து விடுவது மிகவும் நல்லது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு சாப்பிட்டு தூங்க போனதுக்கப்புறம் நம்ம தூங்குறதுக்கு அருகில் கண்ணாடி இருந்தாலும் அதை நம்ம மறைத்து விடணும். இரவு நேரங்களில் பெரும்பாலும் கண்ணாடியை பார்ப்பதை நம்ம தவிர்த்து விடணும். இருட்டில் போய் நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதும் கூறுவது உண்டு. அதனால் இரவு நேரங்களில் கண்ணாடியை பார்க்கறதை தவிர்த்து விடுங்க. நீங்கள் தூங்குகிற பக்கத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரிய வீடுகளில் பெட்ரூமில் கூட வச்சுருப்பாங்க. அவர்கள் இரவு நேரங்களில் அதை மறைத்து விடுவது மிகவும் நல்லது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தூங்கும் கட்டிலில் கூட கண்ணாடியை வைத்திருப்பார்கள். வாஸ்து சாஸ்திரப்படி அது தவறானதாகும். தம்பதியர் படுக்கும் பொழுது அந்த பிம்பம் கண்ணாடியில் விழுந்தால் அது உறவில் சிக்கல்களை ஏற்படுத்துமாம். தம்பதியர் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும், உடல்நலக் கோளாறுகள் வரும், மனதளவில் சில குழப்பங்களை கூட ஏற்படுத்தும். கணவன் மனைவி படுத்திருக்கும் அறையில் பார்த்திங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி படுக்கையை நோக்கி கட்டாயம் இருக்கவே கூடாது. படுக்கையறையில் கண்ணாடி இருந்தாலே போர்க்களமாக மாறிவிடும் என்று கூறுவார்கள். எனவே அதை சரியான இடத்தில் வைப்பது நல்லது. படுக்கையறையில் உள்ள பீரோவில் கண்ணாடி இருந்தால் அதை உறங்கும் நேரத்தில் திரை போட்டு மறைத்து வைப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் நடத்தும் இடத்தில் பணம் வைத்திருக்கும் இடத்தை பார்த்த திசையில் கண்ணாடி வைத்திருந்தால் அங்கு நேர்மறை ஆற்றலை கண்ணாடி அதிகரிக்கும். நமது வீட்டில் நாம் எதிர்மறை ஆற்றலை அதிகம் உணரும் இடங்களிலும் அந்த திசையை பார்த்தவாறு கண்ணாடியை வைத்தால் அங்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறிவிடும். தொழில் வியாபாரம் நடைபெறும் இடங்களில் ஜன்னல்களை பார்த்தவாறு அந்த திசையில் கண்ணாடி வைத்தாலும் அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றலை நம்ம அதிகப்படுத்தலாம். நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் நமக்கு ஏற்படுகின்ற விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். அதனால் முடிந்தளவு பார்த்திங்கன்னா எவ்வாறான வகையிலெல்லாம் அந்த நேர்மறையான ஆற்றலை அதிகப்படுத்த முடியுமோ அவ்வாறான வழிகளில் நம்ம அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். எதிர்மறையான ஆற்றலை நம்ம தக்க வைத்து கொள்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வருகிறது நடக்கிறது எல்லாமே நமக்கு ஏறுக்கு மாறாக தான் நடக்கும். அப்போ என்ன ஆகிறது, பல குழப்பங்கள் பல துன்பங்கள் இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே முக்கியமாக நம்ம கவனம் செலுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அது நமக்கு நல்லபடியாகத்தான் முடியும். ஏனோ தானோன்னு நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாமே நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்ணாடி மாற்றோமா, அதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறோம். அதன்படி நம்ம முறைப்படி இப்போ இதெல்லாம் மாட்டும் பொழுது என்ன ஆகிறது, அதுக்கான பலனானது நமக்கு கிடைக்கிறது. அதனால் ஏதோ இந்த கண்ணாடியை மாற்றுறதுனால இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு நம்ம சந்தேகத்தோடு பார்க்கும் பொழுது அது நமக்கு சந்தேகமாக தான் இருக்கும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது நல்லதாக தான் தெரியும். அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தலைவாசலுக்கு நேராக, அதாவது வீட்டுக்குள்ளே நுழையிறதற்கு நேராக சிலர் கண்ணாடியை மாட்டி வைத்திருப்பார்கள். வாஸ்துப்படி இது சரியானதல்ல என்பது நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. செல்வ பலம் வெளியேறி பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று சிலர் கூறுகின்றனர். கண்ணாடியை சரியாக மாட்டினால் செல்வம் வந்துவிடுமா என்று சிலர் கேட்கலாம். எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையுடன் நம்ம எதை செய்தாலுமே நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா வெளியே சில பேர் கண்ணாடியை மாற்றுறதற்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடுகளுக்கு வருவாங்க, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் அந்த கண் திருஷ்டி பொம்மை படம் அதெல்லாம் கூட வைப்பார்கள். எல்லாத்திற்கு காரணம் என்ன, அவர்கள் அந்த நம்பிக்கையோடு அந்த பொம்மை படம் அந்த கண் திருஷ்டி போகிறதற்காக எல்லாமே வைக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அந்த இடத்துல உள்ள எதிர்மறை எண்ணங்கள் சிந்தனைகளோடு வருபவர்கள்லாம் அந்த வாசல் படியிலே அதெல்லாம் போயிடணும். உள்ளே வரும் பொழுது அப்படியே அந்த நேர்மறையான ஆற்றலோடு தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே நாம் கூறுகின்ற எல்லா விஷயங்களுமே செய்யலாம். நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும். அதை மட்டும் நம்ம என்றைக்குமே தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அதனால் கண்ணாடி வாங்கும் பொழுது முறைப்படி அதை வாங்கி சரியான இடத்துல மாட்டுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.